ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாம்ஸ்டர்னு சொல்லப்படுற ஒரு மைனிங் இருக்குது. நாங்கள் டெலிகிராமில் மைன் பண்ணிக்கிட்டு இருக்க மைனிங் பாருங்கள். எனக்கு வந்த உடனே இதுக்குள்ள ஒன் பண்ண உடனே 89,019 ஹாம்ஸ்டர் காயின் எனக்கு தராங்க. எப்படி தராங்க? ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் செய்ய வேண்டியிருக்குது. இல்லை நீங்கள் டேப் பண்ணுறது தவிர வேறு 2-3 ஆப்ஷன்கள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய சில உங்களோட கோயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் இருக்குது. அதுக்கான வேறு தெரியாமல் இருக்கும். அது என்னென்னு பார்த்துக்கொள்வோம். அந்த ஏர்னன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கொள்வோம். 4வது ஏர்னன்ஸ் ஒரு ஆப்ஷன். அதில் போனீங்களா இருந்தால் டெய்லி ரிவார்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இந்த டெய்லி ரிவார்ட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான குவான்டிட்டியில் கோயின்ஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாள் வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தொடர்ச்சி 8 நாள் கிளைம் பண்ணிட்டேன். அது ஒரு வகையான ஏர்னிங் உங்களோட கோயின்ஸில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வரும். அதோட 2வது அந்த பிக்கான் மாதிரி சவுல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே. அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் அப்படிலாம் காட்டி கொண்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலம் ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதில் குறிப்பிட்டிருக்கிற கோயின்ஸ் உங்களுக்கு அவங்க எடுத்துக்கொள்வாங்க. எடுத்து போட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளோ கோயின்ஸ் போடு. எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு நான் ஒரு டைம் 990 கோயின்ஸ் கொடுக்க போகிறேன். எனக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 92 கோயின் வரப்போகுது. ஸோ 10 மணித்தியாலத்துக்கு கூட நான் வந்து பார்த்தாலும் எனக்கு 900 கோயின்ஸ் நான் கிளைம் பண்ணிடுவேன். ஃப்ரீயாக நான் இந்த மைனிங்கில் எப்போல்லாம் வரணும் அதெல்லாம் எனக்கு சேர்த்து வச்சு எனக்கு தருவாங்க. ஸோ இதில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அவ்வளோ தான். கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட இது அதுக்காக தான் கோ ஹைட்னு சொல்லி கேட்கும். அதை கொடுத்தோடனே உங்களோட அதை எடுத்துக்கொள்ளும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் அந்த ஹாம்ஸ்டரில் டேப் பண்ணுற ஆப்ஷனோட சேர்த்து இதுவும் எக்ஸ்ட்ரா இன்கம். பாருங்கள், கோயின்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் நாளைக்கு இதை விட கூட இருக்கும். இன்றைக்கு நான் இருந்ததை விட நாளைக்கு கூட இருக்கும். அதோட டேப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. பிங் எக்ஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ண இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கணும். பண்ணாதவங்க வீடியோ பார்த்து வழியாக பண்ணிக்கொள்ளுங்க. இது நல்ல ஒரு மைனிங், நல்ல ரீச்சாக போய்கிட்டு இருக்கிற மைனிங், நல்ல ஹைப் கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிற மைனிங். போய்ட்டு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது அப்போல்லாம் போய்ட்டு டேப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த DYORன்னு சொல்லப்படுற வெயிட் லிஸ்ட், ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெயிட் லிஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக வந்திருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது எஸ் கோயின்னு சொல்ல போகிற ஒரு டெலிகிராம் மைனிங் இன்றைக்கு கொஞ்சம் வைரலாக போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது வெலசின்னு சொல்ல போகிற ஒரு வேலட், இது வாலெட் ஏர்ட்ராப் மைனிங் மாதிரி, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், எஸ் கோயினுக்குள்ளே வந்தாச்சு. இந்த லிங்க் இதை பாருங்கள். இந்த கோயின் நாங்கள் நோட் கோயின் மாதிரி இருக்குது. நோட் கோயின் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருக்கும். இது ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. அதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். பெரிய அளவில் இன்னும் ஃபேமஸ் ஆகலை. இன்றைக்கு தான் 2-3 பேர் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் தான் ஷேர் பண்ணால் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க ஓரளவு ஓகே இருந்தது. அதில் உள்ள வந்து பார்க்க வேண்டியதான் டேப் மைனிங் தான். நோட் கோயின் மாதிரி டேப் பண்ணுறது மூலமாக ஒரு கோயினாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த லெவல் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். பூஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்களா இருந்தால் சில டாஸ்க்கள் இருக்குது. அந்த டாஸ்கில் அந்த மல்டி டச்னு சொல்லி ஆப்ஷன், அந்த மல்டி டச்சை கொடுத்தீங்கன்னா எனக்கு 1000 கோயின் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறை டேப் பண்ணுற நேரமும் 2 கோயினாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும். அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போனீங்க, அந்த இன்வைட் லிங்க் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலம் 2500 கோயின்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் கோயின்ஸை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு மிஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. மிஷன் ஆப்ஷனுக்குள்ள போனீங்களா இருந்தால் சில டாஸ்க்கள் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட ட்விட்டரில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஜாயின் சேனல் பண்ண சொல்லுவாங்க. பண்ணி கொடுக்கல செக் அப்டேட் கேட்கும். அதை பண்ண உடனே உங்களோட இது கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துடும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். இப்போ பேர் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 2290 ஆன்லைன் பிளேயர்ஸ், 4,57,000 அப்படி ஒரு டோட்டல் டச்சஸ் இருக்குது. அப்புறம் இத்தனை பேர் வேர்ல்டு வைடாக மைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இது ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஏர்லியாக இருக்கிறோம். இப்போவே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 1,72,000 சொச்சம் டெப்புகள் தருவாங்க ஒவ்வொரு செஷனுக்கும். அது எனர்ஜி அவ்வளோ வருது. மற்ற கோயின்ஸ்லாம் 500, 1000 தான் தருவாங்க. இது கொஞ்சம் லோங்காக இருக்குது, லெந்தியாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதுக்குள்ளே நாங்கள் டெப் பண்ணலாம். ஸோ கீப் மைனிங். அடுத்தது DYOR எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கு ஒரு 18:50 மணிக்கு எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் டு டவுன்லோட் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இருக்கும். லிங்க் வரும். அதை கொடுத்தீங்களா இருந்தால் ப்ளே ஸ்டோருக்கு உங்களை கொண்டு போகும். அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. 20 MB மாத்திரமே. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ண இடத்துல DYOR வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் எப்படி வரும்? கீழே கெட் ஸ்டார்டட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. தான் எதை கொடுத்துக்கொள்ளணும். டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மேட் சிம்பிள். ஓகே, கீழே கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் இருக்குது. கெட் ஸ்டார்டர் ஆப்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த பிறகு சைன் வித் ஆப்பிள், சைன் வித் கூகுள், சைன் வித் இமெயில் சொல்லி 3 ஆப்ஷன் கேட்கும். நாங்கள் சைன் வித் இமெயிலை கொடுக்கணும். அதாவது நாங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்த வெயிட் லிஸ்ட் என்ன பண்ணியிருந்த மெயிலை தான் இதில் கொடுக்கணும். அந்த மேலே கொடுத்து போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இருந்தால் கோ டு யூ இன்பாக்ஸுக்கு போய்ட்டு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் தான் உங்களோட இது ஓப்பன் ஆகும்னு சொல்லி வரும். ஆனால் நான் உள்ள போய் பார்க்க எனக்கு வெரிஃபிகேஷன் மெயில் வரல. உங்களோட ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ லைவாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி வெளில கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு வந்த மெயில் தான் கிடக்குது. இந்த வெரிஃபிகேஷன் மெயில் எனக்கு வரல. நான் 2-3 தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். ஸ்பாம் ஃபோல்டர்லாம் செக் பண்ணி பார்த்தேன், வரல. என்ன காரணமாக இருக்குமெண்டா வேர்ல்டு வைட் எல்லாருமே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால கொஞ்சம் கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது இந்த சேவை. ஸோ 2-3 நாளைக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரிஃபை UIME இப்படி தான் இருக்குது. மைனிங் ஆப்புக்குள்ள வந்து அந்த ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எங்களுடைய ரிவார்ட்ஸ் எல்லாமே இதில் கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் லிஸ்ட்டில் நாங்கள் கிளைம் செக் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அது இதில் காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம்.
அடுத்தது Volasiன்னு சொல்லப்படுற wallet, இது ஒரு ஏர்ட்ராப் மைனிங் மாதிரியும் சொல்லலாம். நாங்கள் வாலெட்டில் நாங்கள் கிளைம் பண்ணி கொள்கிற இது ஒரு ட்ரஸ்ட் வாலெட்டில் மெட்டாமாஸ்கில் மாதிரி ஒரு டிசென்ட்ரலைஸ்ட் வாலெட். இதில் நாங்கள் கிளைம் பண்ணி கொள்கிற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்குது. அந்த நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதோட இந்த ரெஃபரல் கோட் இருக்குது, இன்வைட் கோட் இருக்குது, அதையும் டேப் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்கை கொடுத்தீங்கன்னா உங்களை ப்ளே ஸ்டோருக்கு கொண்டு போகும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் அடுத்த ஆப்ஷனில் இம்போர்ட் வாலெட், கிரியேட் நியூ வாலெட் கேட்கும். இம்போர்ட் வாலெட் கொடுக்கக்கூடாது, கிரியேட் நியூ வாலெட்ன்ற ஆப்ஷன் கீழே இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்த அப்புறம் ஒரு பின்னோடு செட் பண்ண சொல்லி கேட்கும். ஒரு 6 டிஜிட் கேட்கும். 6 டிஜிட்டை செட் பண்ணி இதெல்லாம் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் ஒரு காலத்தில் தேவைப்படும். ஸோ 6 இலக்கங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க. திருப்பி கன்ஃபார்ம் கேட்கும். அதையும் கன்ஃபார்ம் பண்ண போட்டு கிரியேட்டிங் நியூ வாலெட்னு சொல்லி இது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்புறம் உங்களோட வாலெட் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜில் இப்படி வரும். உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ஜஸ்ட் கிரியேட் நியூ வாலெட் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு வாலெட் கிரியேட் ஆகிட்டு நீங்கள் பேக்கப் பண்ணிக்கொள்ளுங்க. பேக்கப்னு சொல்கிறேன் என்னென்னா 12 ஃப்ரேஸ் வரும். 12 ஃப்ரேஸில் அவங்க கேட்குற குறிப்பிட்ட நம்பர்ஸை கொடுத்து நாங்கள் அதை எங்களுடைய சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறது. ஸோ பேக்கப் இருக்கிற பட்டனை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு 12 வேர்ட்ஸ்கள் வரும். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அல்லது காப்பி பண்ணியோ எழுதிய வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் உங்களுக்கு கேட்குற நம்பருக்குரிய வேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட பேக்கப்ஸ் ஆயிரும். 6, 10, 12 சொல்லி அவங்க குறிப்பிட்ட நம்பர் கேட்பாங்க. அந்த குறிப்பிட்ட நம்பருக்குரிய வேர்டை நீங்கள் என்ன பண்ணால் சரி. ரைட், அடுத்த ஆப்ஷனில் இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்ட் அதில் பாருங்கள் ரெடின்னு சொல்லி ஆப்ஷன் கேட்கும். ரெடிக்கு மேலே கிளைம்னு சொல்லி பச்சை கலரில் ஒரு இதோட காட்டுதா. அதை கிளைம் கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு 2 டோக்கன்ஸ் ரிசீவ் ஆகும். WLP இவங்களுடைய ஓன் டோக்கன் பேர் WLP. இன்னும் லிஸ்டட் ஆகலை. லிஸ்ட் ஆகிற நேரத்தில் நாங்கள் வேறு இதுகளுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ 2 டோக்கன்ஸ் எங்களுக்கு ரிவார்டாக வரும். டன் கொடுத்து அதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய பாயிண்ட்ஸில் அட் ஆயிரும். இது ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா கிளைம் பண்ண வேண்டி இருக்குது. ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு 8 தடவை நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்போ 8 தடவை வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 coins உங்களால் கிளைம் பண்ணி கொள்ள முடியுமாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் வந்து கிளைம் பண்ணி கொள்ளுங்க. அதோட அந்த மைனிங் இந்த அப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் கணக்கு ஆப்ஷன்கள், இந்த நியூஸ்களாக இருந்தால் என்ன, சார்ட்டுகளாக இருந்தால் என்ன எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் இந்த மைனிங், இந்த வாலெட்லேயே இந்த மைனிங்கும் போய்கிட்டு இருக்குது. மைனிங்கை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கிட்ட மற்ற ஆப்ஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இதில் கேம்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, ப்ளேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளேக்குள்ளே போயிட்டு உங்களோட யூஸ் நேம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ப்ளேக்கான யூஸ் நேம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு சின்ன ஜேம்ஸ்கள்னு கேட்பாங்க. கணக்கு கேம்ஸ்கள் ஃப்ரீ கேம்ஸ் தான். ஆனால் எங்களை எந்த பண்ணுறதுக்கு ஜேம்ஸ்னு கேட்பாங்க. அந்த ஜேம்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. ரிவார்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஸ்பின் இருக்கும். ஒவ்வொரு 11 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் நீங்கள் ஸ்பின் பண்ணலாம். 12 மணி நேரத்துக்கு நினைக்கிறேன் ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸ்பின் பண்ணுறது மூலமாகவும் ஒரு ரிவார்ட்ஸ்கள் அட் ஆகும். அது எந்த இடத்துல ரிவார்ட் அட் ஆகுன்னு சர்ச் பண்ணி பார்த்தா காண முடியலை. ஸோ அடுத்த இதில் கீழே கணக்கு டூர்னமெண்ட்ஸ், கணக்கு கிளைம்ஸ்கள், கணக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரிவார்ட்ஸில் கிளைம் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கோயின்ஸ்கள் தேவை. என்ன கோயின்ஸ் தேவை? இந்த WLP தேவை. 2000 WLP தேவை. 200 WLP தேவை. பிட்காயினை கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்ற போகுது. டோஜ்காயின் கிளைம் பண்ணுற மாதிரி ஏற்ற போகுது. ஆனால் எங்களுக்கு அவ்வளவு எங்களுடைய இது இல்லை. WLP எங்கள்கிட்ட இல்லை. இன்வைட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன டோட்டலான ஒரு குறிப்பிடத்தக்க அளவு உங்களுக்கு கோயின்ஸ் உங்களுக்கு கிளைம் ஆகும். அதில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த டோர்னமெண்ட்ஸில் வருங்காலத்தில் நாங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் மைனிங்கில் குறிக்கோளாக இருப்போம். மைனிங்கில் நாங்கள் எப்படி அந்த 3 மணி நேரத்துக்கு கிளைம் பண்ணுற அந்த கிளைம் ஆப்ஷனை நாங்கள் பார்த்து எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் லிங்கையும் கோடையும் எடுத்துக்கொள்ளலாம். அதோட என்னுடைய கோடு அந்த இன்புட் நான் இருக்கிற இடத்துல கொடுத்தீங்களா அந்த என்னுடைய கோடை என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதில் என்ற கோட்டை என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், எனக்கும் ஒரு சின்ன ஒரு கமிஷன் மாதிரி வரும். ஸோ எங்கள் வாலெட் நீங்கள் சப்மிட் பண்ண நேரத்தில் இந்த லிங்க் மூலமாக வார நேரத்துலேயே உங்களுக்கு என்ன பண்ணுற மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்வைட் கோட் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதுலையும் போய்ட்டு இருக்கா இன்வைட் பண்ணி இது என்னுடைய கோட் இதுலையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே வேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. மோ ஆப்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வர மாதிரி காட்டும். சென்ட், ரிசீவ், ஸ்வாப், ஸ்கேன் இப்படி இதெல்லாம் வர மாதிரி காட்டும். இதில் எந்த ஒரு வாலெட் அசட்ஸையுமே நீங்கள் வச்சிருக்க வேணாம், இப்போதைக்கு வச்சிருக்க வேணாம். இப்போ கிளைம் மட்டுமே பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டுகள் வேறு ஆர்டர் வார நாங்கள் இதை பற்றி அப்டேட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். Thank you.